மனிஷாங்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்பவே கஞ்சூஸ். எப்ப பார்த்தாலும் யார்கிட்டாவது ஏதாவது பொருளை அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மனிஷாக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாரையும் கேட்காம அவங்களோட பொருட்கெல்லாம் அவளே எடுத்துக்குவா. ஒரு நாள் மனிஷா அவங்க கணவரோட சேர்ந்து ஊருக்கு போயிருப்பா. ஓஹோ, எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? இவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல, இன்னும் வரவே இல்ல. என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போகணும். இங்க இருந்து என் வீட்டுக்கு போனாதான் நிம்மதியா இருக்கும். அதே நேரத்துல மாதுரி அங்க வராங்க. அட அண்ணி, என்னாச்சு? என்ன நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன ஊரு பிடிக்கலையா? அப்படி எதுவும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நான் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு. அதனாலதான் இவர் எங்க போயிருக்காரு தெரியல. லேட் ஆயிடுச்சுன்னா. அட அண்ணி, நீ போக வேண்டியது சாயந்தரம் தானே. அண்ணா வர்றதுக்குள்ள வாங்க, நிறைய நேரம் இருக்கு. உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க எங்க போறோம்? அட என் கூட வாங்க அண்ணி, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அட மாதுரி, என்ன இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? என்ன இது பயங்கரமா இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போகணும். அட நீ எதுக்கு பயப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. இந்த இடம் நல்லா இருக்கும், இன்னும் பேய் கூட இருக்கும். என்னது பேயா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அட இங்க பேய் இருக்குன்னு என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? ஐயோ கடவுளே, நான் இங்க இருந்து இப்பவே போறேன், என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மனிஷா அங்க இருந்து வேகமா நடந்து போயிடுறாங்க. அப்ப சடனா அவங்க காலுக்கு ஏதோ ஜோரா குத்திக்குது. என்னடா இது? ஐயோ! அப்புறம் பார்த்தா அவங்க முன்னாடி 2 அழகான ஜும்கா. ஓ, அழகா இருக்கே இது. அதுக்குள்ள பின்னாடி மாதுரி வர்றத பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியாம ஜும்கா எடுத்துக்கிறாங்க. என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? என்ன ஏதோ ஒளிச்சு வச்ச மாதிரி? ஒன்னும் இல்லம்மா, கால் ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்ல. சரி, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனிஷா அவங்க கணவரோட சேர்ந்து அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மனிஷா அங்க இருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்த நேரத்துல கார் சீட் பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. பின்னாடி அவ திரும்பி பாக்குறா. என்னாச்சு மனிஷா? என்ன விஷயம்? ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பின்னாடி சீட்ல யாரோ இருக்காங்கன்னு. ஆனா யாருமே இல்ல. ஆஹா, கண்டிப்பா ஏதாவது பேயா இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. அது நிம்மதியா இங்கே இருக்கட்டுமே. 2 பேரும் அப்படியே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோஹன் ரொம்ப டயர்டா இருக்காரு, அதனால அவரும் தூங்கிடுறாரு. ஆனா மனிஷாக்கு தூக்கம் வராது, ஏன்னா அவளுக்கு ஜும்கா மேலே இருந்தது. ஆஹா, செமையா இருக்கு இந்த ஜும்கா, அதுவும் ஃப்ரீயா. ஆடாடா, இந்த வாட்டி ஊருக்கு போனதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆச்சு. இத பாக்கும் போது எல்லாமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இவரு முன்னாடி நான் போட்டு பார்த்தனா அவ்வளவுதான். அட, இவருக்கு தெரிஞ்சதுன்னா அது எடுத்துட்டு போய் எங்க எடுத்துட்டு வந்தோமோ அங்கே போட்டுட்டு வந்துருவாரு. வேண்டாம்பா நம்மளுக்கு இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் போய் அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ரோஹன் வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், எப்படியோ வேலை எல்லாம் முடிஞ்சுது, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ரூம்க்கு போய் பாக்குறான். அங்க ரூம் ரொம்பவே அழுக்கா இருந்தது. என்னடா இது? அங்க இருக்க கபோர்டு எல்லாமே ரொம்ப நாசனமா இருந்தது. அட, இந்த ரோஹன் தான் ஏதோ தேடிட்டு இருந்தான் போல இருக்கு. எப்படி அழுக்க பண்ணிட்டு போயிருக்கான் பாரு. திருப்பி வரட்டும், அவனுக்கு பண்றேன். இன்னைக்கு அவரே எல்லாத்தையும் கிளீன் பண்ணட்டும். மனிஷா மறுபடியும் அவங்க வேலையில பிஸி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. வந்தீங்களா? வாங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க காலையில நீங்க? என்ன, நானா? இல்ல, நான் எதுவுமே தேடலையே. நான் ரூமுக்கும் வரல. போதும் போதும், ஜாஸ்தி பேசாதீங்க. இந்த வாட்டி விட்டுட்ட மறுபடியும் அப்படி பண்ணீங்கன்னா நீங்க தான் கிளீன் பண்ணணும் பாருங்க. ரோஹன் சொல்லிக்கிட்டே இருக்காரு ரூம் அழுக்க அவர் பண்ணலன்னு சொல்லி. ஆனா அவன் நம்பவே மாட்டா. சாப்பிட்ட பிறகு 2 பேரும் ஹால்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப சடன்னா அவளுக்கு அங்க இருந்த மிரர்ல ஒரு பேயோட முகம் தெரியுது. அதுல அந்த பேய் ரொம்ப பயங்கரமா இருந்தது. பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்துடுறா. என்னாச்சு மனிஷா? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? பேய் பேய் அங்க உங்க பின்னாடி. ரோஹன் திரும்பி பாக்குறாரு, ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? இங்க யாரும் இல்ல. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பா அங்க ஒரு பேய பார்த்து. நான் சொல்றது நம்புங்க. அதுக்கப்புறம் பயந்துகிட்டே ரோஹன் கூட ரூமுக்குள்ள போறா. ஆனா அவளுக்கு தூக்கமே வராது. ரோஹன் மட்டும் தூங்கிடுறா. அதுக்கப்புறம் காலையில ஆனதும் ரோஹன் சொல்றான், அதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன், அது கண்டுக்காதன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனும் வேலைக்கு போயிடுறா. அன்னைக்கு அவ சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த பயங்கரமான பேய் பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்கும். அத பார்த்த உடனே பேய், ஐயோ பேய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பேய்கிட்டு இருந்து. ஏய், கத்துறத நிறுத்து. என் காது கிளிற மாதிரி கத்துற. மனிஷா அந்த பேய அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்து பயந்துடுறா. யாரு நீ? ஏன் எங்க வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு?
ஓஹோ, பாத்தியா இந்த சிரிக்கிய திருடிட்டு இப்ப எப்படி நடிக்கிறான்னு சொல்லி திருடனா? என்ன என்ன பண்ண நானு? ஆ, வாய மூடு. என்னோட கம்பல திருடிட்டு வந்துட்ட, அது கூட என் வீட்டுக்கு வந்தே. அது கேட்ட உடனே மனிஷாக்கு என்னன்னு புரியுது. அது அது என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஓ, வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போய் பேசாதடி நாய். என் வீட்டுக்கு வந்து என் பொருளை கொண்டு வந்துட்டு இப்படி பேசுறியா? அட என்ன, எதுக்காக இப்படி மிரட்டுற நீ? போ போ இங்க இருந்து. அப்பா பேய்க்கு புரியுது இவ ரொம்பவே கஞ்சூஸ், இவ குடுக்க மாட்டான்னு சொல்லி. எப்படி இவகிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஒரே ஒரு நேரத்துக்காக. ரோஹன் கிட்ட நிஷா பேய பத்தி எதுவுமே சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு ரொம்பவே பயமா இருந்தது. ஏன்னா கம்பளவன் திருப்பி கொடுத்துருவான்னு. அதனால 3 நாளைக்கு அப்புறமா பர்த்டே வருது. பர்த்டே பார்ட்டிக்கு நிறையவே ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பேய் கூட இந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டி கூட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவளுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே மனிஷா. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. எனக்கு ஒரு அழகான செயின் வாங்கி கொடு ரோஹன். அதுக்கு மேட்சிங்கா என்கிட்ட கம்பல் இருக்கு. அம்மா உங்ககிட்ட இந்த ஜிம்மிக்கு எப்படி வந்துச்சு மனிஷா? நான் வாங்கி கொடுக்கலையே. ஓ, அது அது அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்குள்ள பேய் அங்க வரா. ஓ, நான் தான் உன் அம்மாவா அப்படின்னு பேய் முன்னாடி வந்ததோ ஜனங்க எல்லாரும் பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. ரோஹன் கூட ரொம்ப பயந்து போறா. நீயா வந்த? என்ன இது நிஜமாவே பேயா? நீ சொன்னது உண்மைதான், வீட்ல பேய் இருக்கு. ஆமா, அது ரோஹன். இத இங்க இருந்து துரத்திடு ரோஹன். இதெல்லாம் கேட்டு பேய் கோவமா இப்படின்னு சொல்லுது. உனக்கு எவ்வளவு தைரியமா பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு நான் என் கம்பல திருப்பி கொடுன்னு சொன்னாலும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற? அவ்வளவு தைரியமா உனக்கு? எனது கொடுக்காம நீ என்னையே இவ்வளவு விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே மேல தூக்குது. அத பார்த்த உடனே அவங்க கணவர் சொல்றாரு, பேய் மேடம், என் பொண்டாட்டியை விட்டுருங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். உங்க ஜிமிக்கி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை விட்டுருங்க. அட பைத்தியக்காரி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் மத்தவங்களோட பொருளை எடுக்கிறது நிறுத்துன்னு சொன்னேன். ஆனா இந்த தடவை நீ இப்படி பண்ணிட்டியே. பேயோட பொருளை போய் எடுத்திருக்கியே. முதல்ல அதை திருப்பி கொடு, இல்லன்னா அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு இந்த ஜிமிக்கையால நம்ம உயிர் போயிடும். இல்ல இல்ல, இதோ நீயே வச்சுக்கோ. மனிஷா கம்பல திருப்பி கொடுத்துருவா. ஆனா அதுல ஒரு கம்பல் ஒடிஞ்சு போயிருக்கும். அத பார்த்ததும் அந்த பேய்க்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அது கோவமா சொல்லுது, என்னோட கம்பல் இத ஒடிச்சிட்டு கொடுத்திருக்க, எவ்வளவு தைரியம் உனக்கு? இல்ல இல்ல, அவளை விட்டுருங்க பேய் மேடம். அந்த ஜிமிக்கி என்கிட்ட கொடுங்க, நான் இப்பவே அதை செஞ்சு கொண்டு வந்துடுறேன். ரோஹன் சொன்னதை கேட்ட உடனே பேயோட கோவம் கொஞ்சம் கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லுது, சரி சீக்கிரம் போ, இப்பவே இத ரெடி பண்ணி சீக்கிரமா இத கொண்டு வரலன்னா அவ்வளவுதான். ரோஹன் அதை சரி பண்றதுக்காக கொண்டு போறாரு. மனிஷா பேய் கூடவே அங்கே இருக்கும். ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? பாவம் ரோஹன், என்னால அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மனிஷா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள ரோஹன் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பல அந்த பேய் கையில கொடுத்த உடனே அந்த பேய் அத பாக்குது. இந்தாங்க உங்களோட ஜிமிக்கி, இப்ப இது சரியா இருக்கு. இப்பயாவது மனிஷாவை விட்டுருங்க. என்னோட கம்பல் எனக்கு கிடைச்சிடுச்சு. சந்தோஷமா இருக்கு. இதுக்காக எவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு. இத போய் நான் எப்படி விடுவேன்? அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்க இருந்து மாயமாயிடுது. அதுக்கப்புறம் மனிஷா புரிஞ்சுக்கிறா, இதுக்கு மேல யாரோட பொருளை எடுக்க கூடாது. ஆனையில இருந்து தப்பு பண்ணவே மாட்டா.